வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. ஓகே, விஜய் தலைமைச் செயலகம் செல்கிறார். தேசிய கொடி போட்ட கார்ல இந்த முறை அரசுடைய கார்ல, அவருடைய சொந்த கார்ல வந்தாரு. இப்போ போகும்போது அரசு கார்ல, தேசிய கொடி பொருத்தப்பட்ட கார்ல, தமிழ்நாடு அரசின் இலச்சினை பொருத்தப்பட்ட கார்ல முதலமைச்சர் விஜயாக கோட்டையை நோக்கி செல்கிறார். சென்ட் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி முதலமைச்சர் விஜய் அரசு வாகனத்துல அரசு கான்வாய் மரியாதையோட செல்கிறார். கோட்டைக்கு செல்கிறார். சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தலைமைச் செயலகத்துக்கு சென்று அதிகாரப்பூர்வமாக அங்க முதலமைச்சர் ஆபீஸ்ல தன்னுடைய பதவியேற்ற பிறகு அவருடைய அடுத்த பணிகளை தொடங்குவார். போல வழமையா இந்த முதல் கையெழுத்தெல்லாம் வந்து தலைமைச் செயலகத்துல கார் நம்பர் 6666 அவருக்கு லக்கி நம்பரா சார்? கோலப்பன் சார் தான் சொல்லுவார் இதெல்லாம் கரெக்ட்டா. அப்படி பார்த்தா 9 அமைச்சர்கள் எடுத்திருக்காங்க. 7ஆம் தேதி கணக்கு போடுறாரு, 1ஆம் தேதி அவர் வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக தமிழக அரசு லட்சினை பொருத்திய, அதே போல தேசிய மூவர்ண கொடி பொருந்திய கார்ல முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முன்னாடி அந்த நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ முன்னாடி லால் பட்டி இருந்தது, அந்த லால் பட்டியை ஒழிச்சிட்டாங்கிறத பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் மட்டும் இந்த மாதிரி இல்ல, அடுத்து 7 அமைச்சர்கள் பதவி ஏத்தாங்க இல்லையா, எல்லாரும் இந்த மாதிரி தேசிய கொடி போட்ட கார்ல தான் இந்த எல்லாருக்கும் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல ரெடியாவே நின்னது. நம்ம பார்த்தோம் எல்லா வண்டியுமே ரெடியா வரும்போது அவங்க வாகனத்துல வந்திருப்பாங்க, நடந்து கூட வந்திருப்பாங்க, எப்படியோ வந்திருப்பாங்க. ஆனா போகும்போது தேசிய கொடி போட்டு அந்த அரசாங்க கார்ல தான் அமைச்சர்கள் எல்லாம் போவாங்கன்னு பாக்குறோம். கையெழுத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம். அரசு இயந்திரம் தயாராக இருந்தது, தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருந்தாங்க. கொஞ்சம் காலம் லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடந்ததுலயும் ஒரு கூடுதல் சுவையும் ஒரு கூடுதல் திருப்தியும் இருக்கிறது இல்லையா? இப்ப நம்ம பார்க்கின்றோம் முதலமைச்சருடைய கான்வாய் வாகனங்கள் அணிவகுக்க தேசிய மூவர்ண கொடி பொருந்திய தமிழ்நாட்டு அரசின் லட்சினை பொருந்திய கார்ல முதலமைச்சர் பவனி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சாலையின் இரு மருங்கிலும் ஏராளமான அவருடைய பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே இதனாலதான் டிராபிக் ஜாம் ஆச்சு, இதனாலதான் ஜெயஸ்ரீ பிரபாகர் மாட்டிக்கிட்டாரு, இதனாலதான் நடிகர் ஜெய் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு இப்பதான் நம்ம வந்து நாம இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த அரங்கத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு இப்பதான் பாக்குறோம். நம்ம நேயர்களும் இப்பதான் பாத்துட்டு இருப்பாங்க என்ன மாதிரியான ஒரு கிரௌட் அவர் வெளியே வர்றதுக்காக காத்து கொண்டிருக்காங்க. அகைன் காவல்துறை ஒட்டுமொத்தமா இங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல இறக்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கிரௌடா இருக்குன்னு பாக்குறோம். இதே மாதிரி போது வண்டி மேலே வந்து விழுவாங்க, அப்புறம் வண்டி மேலே எதையா தூக்கி போடுவாங்க. இந்த தலைவா கூலிங் கிளாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? எம்ஜிஆர் படத்துல சக்கரவர்த்தி திருமகள்ல வாள் உடைஞ்சிட்டு சொல்லி கத்தி எடுத்து திரையில வீசுறவங்க சார். சக்கரவர்த்தி திருமகள்ல வாள் உடைஞ்சிரும். ஒரு இதுல போட்டி நடக்கும் போது தலைவா அப்படி கத்தியே சொல்லி இறஞ்சி திரையில இறஞ்சவங்க கூட்டம். ஆமா சார். ஓகே, சென்னை ரிப்பன் மாளிகை அருகே முதலமைச்சருடைய கான்வாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சென்னை மாநகராட்சியுடைய பவர் சென்டர் இதுதான். அதை அடுத்து மிக அழகாக சமீபத்தில் புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கம் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அருகே பார்க்கக்கூடிய காட்சிகள் இவை. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்திலிருந்து அவர் ஒரு சில கிலோமீட்டர் தான் இல்லையா, ஒரு அதிகபட்சமாக ஒரு 3-4 கிலோமீட்டர்ல தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது. முதன்முறையாக தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக திரு சி. ஜோசப் விஜய், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் மக்கள் ஆதரவோடு சாலையின் இரு மருங்கிலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், ரசிகர்கள், வாக்காளர்கள், இங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய வெற்றியை கொண்டாடி வாழ்த்தி வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு
பாப்புலர் பர்சன், ஆல்ரெடி ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பாப்புலர் மேண்டேட் எடுத்து ஒரு முதலமைச்சர் மாதிரியான இடத்துக்கு வரும்போது தொண்டர்களை பார்த்து கை அசைத்தவாறு, சல்யூட் கொடுத்தவாறு அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு திரு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை, முதலமைச்சர் விஜய் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பட் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஸ்டாரா இருக்கிறவர், முதலமைச்சர்ங்கிற நாற்காலியும் ஒரு சூப்பர் ஸ்டார் நாற்காலி, அந்த மாதிரி இடத்துல வந்து அமரும் போது மக்களுடைய ரெண்டு இணையும் போது அந்த மக்களுடைய ஆதரவு, அவங்களுடைய அந்த யூஃபோரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அவங்களுக்கு அடக்க முடியாத வரக்கூடிய சென்ட்ரல் எம்ஜிஆர் ரயில் நிலையம், டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போகும்போது நான் இந்தியா ஃபுல்லா பரவிட்டல சார். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.